நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பேன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அது என்ன தகவல் அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேன் அட்டை தொடர்பாக மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு. சோ அது என்ன தகவல், இது யாருக்கான தகவல் அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி தெளிவா இப்ப நம்ம பாத்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பேன் கார்டு அப்படிங்கிறது வருமான வரித்துறையால் வழங்கப்படக்கூடிய 10 இலக்க அடையாள எண் கொண்ட மிக முக்கியமான ஒரு ஆவணம். சோ இது பாத்தீங்கன்னா வரி செலுத்துறதுக்கு, வங்கி பரிவர்த்தனைகள், முதலீடுகள், சொத்து வாங்குறது உள்ளிட்ட பல நிதி சார்ந்த செயல்பாடுகளுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. இதை ஆன்லைனில் வருமான வரித்துறையுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக விண்ணப்பித்து நம்ம இந்த கார்டை வாங்கிக்கலாம். இந்நிலையில் வருமான வரித்துறையால் வழங்கப்படக்கூடிய பேன் கார்டு விண்ணப்ப நடைமுறையில ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மிக முக்கியமான மாற்றம் அமலுக்கு வரத்துக்கு இருக்கு. இதுவரைக்கும் பேன் கார்டு விண்ணப்பிக்கிறப்போ ஆதார் அட்டையை மட்டுமே முதன்மை ஆவணமாக சமர்ப்பிப்பது போதுமான ஒன்றாக இருந்துச்சு. ஆனா புதிய விதிமுறைகளின்படி இனி விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய பிறந்த தேதியை உறுதிப்படுத்தக்கூடிய அதிகாரப்பூர்வ ஆவணத்தை அவசியம் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், இதுல ஏதாவது ஒன்றை இதுக்கு நம்ம ப்ரூஃபுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த அதிரடி மாற்றமானது வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரத்துக்கு இருக்கு. சோ மார்ச் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு மட்டுமே பழைய விதிமுறைகள் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளார விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா ஆதார் அட்டையை வச்சே உங்களுடைய பணிகளை ஈஸியா முடிச்சுக்கலாம். அதுவே பேன் கார்டு தரவுகள்ல ஏற்படக்கூடிய பிழைகளை குறைக்கவும் பிறந்த தேதியை துல்லியமாக பதிவு செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எனவே புதிய பேன் கார்டு பெற விரும்புவோர் அல்லது பேன் கார்டுல திருத்தங்கள் ஏதாவது செய்ய விரும்புவோர் இந்த ஆவண மாற்றத்தை கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சோ பாத்தீங்கன்னா பேன் கார்டு புதுசா அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது பேன் கார்டுல ஏதாவது அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய விதிகள் அமலுக்கு வரத்துக்கு இருக்கு. புதிய விதிகளின் படி இனி நீங்க பேன் கார்டு அப்ளை பண்றப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆதார் கார்டு இருந்தா மட்டுமே போதும், ஈஸியா நம்ம அப்ளை பண்ணி வாங்க முடியும். இனி பாத்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டோட சேர்த்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் ஏதாவது சப்மிட் பண்ணணும். இது உங்களுடைய ஓட்டர் ஐடியா இருக்கலாம், இல்ல டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், இல்ல உங்க 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கொடுக்கலாம். இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு எதுல இருக்குமோ அதை அடையாள சான்றிதழா சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளார புதுசா அப்டேட் பண்றீங்க இல்ல புதுசா அப்ளை பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையே போதும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பண்றவங்களுக்கு தான் இந்த புதிய நடைமுறைன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.